ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சாகுல் நம்முடன் இணைப்பு நிலைந்திருக்கிறார். சாகுல் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் திருவான்மியூரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது, அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இருந்தாலும் உங்களுக்கு செய்திகளும் வந்து சேர்ந்திருக்கும். இது ரொம்ப பெருமை மிகு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, தளபதி அவர்கள் முதல் தீர்மானமாக இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம், இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக ஒரு விஷயத்தை முதல் தீர்மானமாக விளக்கமாக கொடுத்திருக்காங்க. இது ஒரு இஸ்லாமியன் என்கின்ற வகையிலையும் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்கள் சார்பாகவும் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தாண்டி 17 தீர்மானங்கள்ல தலைவர் அவர்களுக்கு வருகின்ற தேர்தல்ல நாம கூட்டணி வைக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவருக்கு கொடுத்திருக்காங்க. அதை போல இந்த ஆளும் அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டது போல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களை வஞ்சித்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை சுரண்டு இன்றைக்கு மத்திய அரசு பென்ஷன் திட்டத்திலே 3 விதமான வழிவகைகளை கொடுத்திருக்கு, 2 விதமான திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அல்லது பழைய பென்ஷன் திட்டத்தை தொடரலான ஒரு வழிவகை கொடுத்தது போது கூட பல்வேறு மாநில அரசுகள் அதை பரிசீலித்து பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கின்ற பொழுதும் கூட அதை புறக்கணித்துவிட்டு இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் குடும்பங்களை கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து நம்பி ஏமாந்து போன அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதி கண்ணுற்று அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையிலே ஒரு மிகப்பெரிய தீர்மானமாக அத்தகைய தீர்மானம் ஒன்றும் இருக்கிறது. அதே போல இந்த தீர்மானங்களில் மிகவும் முக்கியமானது என்னவென்று சொன்னால், சாதிவாரி கணக்கெடுப்பு. இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை அண்டை மாநிலத்திலே தெலுங்கானாவிலே எடுத்து அந்த முதலமைச்சர் அதன் அடிப்படையிலே இடஒதுக்கீடு கூட தரலாம் என்கின்ற நிலைக்கு சென்று விட்டார்கள். மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரிலே என்றோ சாதிவாரி கணக்கெடுப்புகளை எடுத்து விட்டார்கள். சாதிவாரியாக கணக்கெடுப்பு என்பது மாநில அரசினுடைய கையிலே இருக்கக்கூடிய பட்டியலை கூட இந்த மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்புகளை எடுத்து அந்த பட்டியலை சரி செய்து இந்த மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் பல்வேறு முறை வேண்டி விரும்பி அல்லது வலியுறுத்தி கேட்டும் கூட அத்தகைய மூத்த தலைவருடைய செயலுக்கு சொல்லுக்கு கூட இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசோடு இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் போன்றவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் கூட இதை செய்ய தவறுவதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மத்திய அரசு மேல பழி போட்டுவிட்டு தப்பிக்க இந்த மாநில அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பூத் கமிட்டி அமைப்பதாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தலைவர் தளபதி அவர்கள் 2026 ஆட்சி என்கின்ற காட்சி தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை நிலைப்பாடாக இருக்கிறது. அத்தகைய நிலையை நோக்கி நாங்கள் நகரணும், அதுக்கான வழிவகைகளை செய்யணும். அதை நாங்கள் எங்களை நம்பித்தான் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, அதே வேளை அரசியலை நன்கு புரிந்து கொண்ட முறையிலே தளபதி அவர்களுக்கு கூட்டணி அமைக்கக்கூடிய அதிகாரங்களை வழங்கி இருக்கிறார்கள் என்பது தளபதி யாருடன் கூட்டணி, எப்பொழுது கூட்டணி, யார் யார் நம் கூட்டணிக்கு வர இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தளபதி முடிவு செய்வார் என்ற ஒரு தீர்மானத்தையும் வழங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு டாஸ்மார்க்கிலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 1000 கோடிக்கு மேலாக இப்பொழுது நம்ம கணக்கில் இருக்குது. இது எத்தனாயிரம் கோடி என்பது தெரியல. இது நாங்க சொல்ல இந்த மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட இந்த ஊழலை விசாரிக்க வேண்டும், இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்கள் இந்த கையாளாகாத மாநில அரசை எதிர்த்தும் மத்திய அரசு இந்த மதவாத மத்திய அரசை எதிர்த்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதி பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இது மற்ற அரசியல் கட்சிகளோட தீர்மானங்கள் என்பது நாங்கள் முடிவுகளை நோக்கிய தீர்மானங்களாக இருக்கிறது, மக்கள் பிரச்சனையை எடுத்துக் கொள்ளக்கூடிய தீர்மானங்களாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களை அங்கீகரித்து அவர்கள் வாழ்வாதாரங்களை பெருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை சொல்லுகின்ற தீர்மானமாக இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் இந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த 17 தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் முத்தானவையாக இருக்கின்றது. இதை தாண்டி எதிர்காலத்திலே தமிழக வெற்றி கழகம்
மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய இயக்கமாக உருவெடுத்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கட்டில் ஏறுவதற்கு இந்த முதல் மாநாடு, இந்த எங்களுடைய முதல் கூட்டம் மிகப்பெரிய அச்சாணியாக அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா மேடையிலேயே அலங்கரிக்கக்கூடிய இங்கே உறுப்பினர் சேர்க்கை குறிப்பிட்ட பெண் தலைவி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே அரசியல் கட்சியில உறுப்பினர் சேர்க்கைக்கு என்று ஒரு மாதர் தினத்திலே ஒரு பெண்மணியை முன்னிலைப்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் இன்று கோடிக்கணக்கான உறுப்பினர்களை தன்னுள்ளே உள்ளடக்கியதற்கு சத்தமே இல்லாமல் ஒரு பெண்மணி காரணமாக ஒரு மையமாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு. பெண்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். அருமை சகோதரி உலகை பரப்பு இணைச் செயலாளர் தாகிராக இருந்தாலும் சரி, எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவை சேர்ந்த அண்ணன் ஆதவஜனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மேடை அலங்கரிக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் முத்தான தமிழ்நாட்டினுடைய அடிப்படை விஷயங்களை அறிந்த எங்களுடைய பொருளாதார போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக எங்கள் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இன்றைக்கு மேடையிலே அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு நாட்களுக்கு, ஏன் மாதங்களுக்கு, ஏன் தேர்தல் வரைக்குமே பட்டி தொட்டிகள் எல்லாம் எதிரொலிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அவருடைய பேச்சு என்பது அமையும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு நாம ஒரு பொதுக்குழு என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் கூறியிருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு கட்சியுடைய கூட்டணி மாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. பல்வேறு விஷயங்கள் இருப்பதாக பத்திரிகை செய்திகளை பார்க்கின்றோம். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஆட்சி கட்டளை தட்டி மக்களுடைய மன மாற்றத்திற்காக, மக்களுடைய எதிர்கால தேவைக்காக, சமுதாய மாற்றத்திற்காக இந்த தமிழகத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.